வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, வீட்டில் சில பேருக்கு உடம்பு எந்த நேரமும் நோய் வாய்ப்பட்ட மாரி இருப்பாங்க. அது ஒரு பிணி மாரியே இருக்கும். நோய் வந்தாலுமே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கினே இருக்கும். அது ஒரு பிணி. அந்த பிணி நீங்கிறதுக்கு நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எப்படின்னா, இன்றைக்கி நல்லா இருப்பாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க, படுத்து தூங்கி அந்தோடனே மறுநாள் காலைல தலை வலிக்குதுன்னுவாங்க. அப்படியே உடம்பு வலிக்குதுன்னுவாங்க மறுநாள். அதுக்கப்புறம் கை கால்லாம் அசதியாக இருக்க அது போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கை கால்லாம் அசதியாக அப்படியே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மாதம் போனோடனே மறுபடியும் திரும்ப ஆரம்பித்து தலை வலிக்குது, கை கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது. இது போல் இருந்துக்கினே இருக்கும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக. அது ஒரு நோய் பிணின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த பிணி நீங்கிறதுக்கு நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு உடம்பே ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நாய் கடுகுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நாய் கடுகு தேவையான அளவுக்கு வாங்கிக்கிங்க. ஒரு 100 கிராமு இல்லை ஒரு 50 கிராம், 100 கிராமாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த அத்தி மரத்தோட பட்டை நாட்டு மருந்து கடையிலே கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி ஒரு வேளை இந்த அத்தி மரம் பட்டை அத்தி மரம் உங்கள் ஏரியாவில் மரம் இருக்கிற மாரியா இருந்தால் அந்த மரத்தை அந்த மேல் பகுதி மேலே பட்டை இருக்கும் பாரு, அந்த தோல் அதை செதுக்கி எடுத்தாந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி ஒரு வேளை மரம் கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே அத்தி பட்டை வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வேப்பிலை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒடிச்சு எடுத்துன்னு வந்துடுங்க. நல்லா அதை அரைக்கணும். அரைச்சி பவுட்ரு ஆகணும். அந்த அளவுக்கு அந்த வேப்பிலையை நிறைய ஒடிச்சு எடுத்துன்னு வந்துடுங்க. ஒடிச்சு எடுத்தாந்து இந்த நாய் கடுகு, அத்திப்பட்டை, இந்த வேப்பிலை, இது 3 என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வேப்பிலையை ஒடிச்சு எடுத்தாந்து நல்லா காய வச்சுருங்க. அந்த மொடன்னு ஒரு மாதிரியே காயணும் வேப்பிலை. பச்சை தழையை போட்டு அரைக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நாய் கடுகை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு, இல்லை உங்களுக்கு அந்த அம்மிக்கல் அரைக்கிற மாரி இந்த ஏன்னா போட்டு அரைப்பீங்க இல்லையா, அது போல் இருந்தால் கூட போட்டு நல்லா அரைச்சிக்கிங்க. அரைச்சி அது பொடி ஆக்கிங்க பவுட்ரு மாரி. இந்த அத்தி பட்டையும் அது போல் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா பொடியாக பவுட்ரு ஆகிடும். அது போல் ஆக்கிடுங்க. நீங்கள் உங்கள் ஐடியா பண்ணி எப்படி வேணாலும் அதை பவுட்ரு ஆக்கிடணும். ஆக மொத்தத்தில் பவுட்ரு ஆக்கி எடுத்து வச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த வேப்பிலை அதுவும் இது போல் நல்லா அரைச்சி பவுட்ரை பொடியாக ஆக்கிங்க. ஆக்கின்னு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில், இப்போ நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணியில் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அள்ளி. எப்படின்னா, வேப்பிலை பொடியில் ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த அத்தி மரத்தோட பட்டை அரைச்சி வச்சுக்கிறீங்க இல்லையா பொடி, அந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் நாய் கடுகு அரைச்சி வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த பவுட்ரு பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டுங்க. இது 3த்துலேயும் 3 ஸ்பூனு, அதாவது ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டு தண்ணியை கலக்கிக்கிங்க. கலக்கி என்ன பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் கிழக்கு பார்த்து நின்று தலையில் ஊற்றி உடம்பெல்லாம் அப்படியே குளிச்சிக்கலாம். இது வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 2 தடவை செய்யணும். 2 நாளைக்கு குளிக்கணும் நீங்கள். அதே போல் வாரத்துக்கு 2 நாளைக்கு தொடர்ந்து வாரம் 2 நாளைக்கு குளிச்சுனே வாங்க. குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் வாயிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. இந்த பிணி நீங்களும் உங்களுக்கு உடம்பு நல்ல ஒரு அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நல்லா படுத்து தூங்கி அந்த உடனே அப்படியே உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கே ஒரு இதாக தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்தால் உடம்பு நல்லா இருக்கிற மாரி இருக்கும், மறுபடியும் அதோ போல் தான் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் குணமாகாது. இது ஒரு பிணி. இந்த பிணி நீங்கணுன்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா இது எல்லாமே சரியாயிடும். அந்த காலத்துலலாம் எல்லாமே பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காது, ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நான் சொல்கிற மாரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த நோய் பிணிலேருந்து நீங்கிடலாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு உடம்பு ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நல்ல ஒரு நீங்களே பார்க்கறதுக்கு ஒரு உடம்பே ஒரு டயர்டு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆற்றல், நல்ல ஒரு எனர்ஜியோடு இருப்பீங்க நீங்கள். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.